தாக்கல் செய்த எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற இங்கிருந்து நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த முறை விருதாச்சலத்தில் நிச்சயமாக கேப்டன் எப்படி முதல் முறையாக விருதாச்சலத்தில் வெற்றி பெற்றாரோ அதுபோல இந்த விருதாச்சலம் எங்கள் உயிரிலும் மூச்சிலும் எங்கள் உள்ளத்திலும் நிலைத்திருக்கின்ற ஒரு தொகுதி. இந்த முறை நிச்சயம் நான் ஜெயிச்சு தொகுதிக்கும் மக்களுக்கும் கேப்டன் விட்டு சென்ற எல்லா பணிகளையும் நிச்சயம் மக்களுக்காக செய்வேன். அதே போல கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த நேரத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அதான் இப்போ என்னுடைய பிரச்சாரம் இன்னைக்கு இது முடிச்சு செயல் வீரர் கூட்டம் இருக்குங்க. இன்னைக்கு நாளையிலிருந்து இங்கே விருதாச்சலம் முழுக்க என்னுடைய பிரச்சாரம் இருக்கும். அப்பொழுது நீங்கள் சொல்கிற அத்தனை வாக்குறுதிகளையுமே அதில் நான் வலியுறுத்துவேன். அதில் நீங்கள் இப்போ சொன்னது போல் விருதாச்சலத்தை முதல்ல அண்ணன் ஸ்டாலினிடம் கேட்டு ஒரு மாவட்டமாக நிச்சயமாக அறிவிக்க வேண்டும் என்பதை முதல் கோரிக்கையாக நாங்கள் மக்கள்கிட்டையும் சொல்வோம். வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டின் 2வது முறையாக முதலமைச்சர் பதவியேற்கும் அண்ணன் ஸ்டாலினிடமும் அந்த கோரிக்கையை வைப்பேன். பொதுமக்களுடைய வரவேற்பு எப்படி மேடம் இருக்கு? நீங்களே பார்த்துட்டு தான் வரீங்க. காலையிலேருந்து இதான் சொல்லிட்டேன்ல, 2006 விருதாச்சலம் எங்களுடைய ரத்தத்தில் கலந்த ஒரு தொகுதிங்க. இங்கே இருக்கிற மக்கள் வேற நாங்கள் வேற கிடையாது. நான் கேப்டனும் நானும் போகாத ஊர் இல்லை, தெருவில்லை, வீடு இல்லை, எல்லா விருதாச்சலம் முழுக்க நாங்கள் எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கோம். எல்லா கிராமம், நகரம், பேரூராட்சி எல்லா இடத்துலையும் எல்லாருமே எனக்கு தெரிந்தவர்கள், பரிச்சயப்பட்டவர்கள். 20 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் வரலாறு திரும்புது. 2006 கேப்டன் ஜெயிச்சு இந்த தொகுதி எப்படி முன்மாதிரியான ஒரு தொகுதியாக கொண்டு வந்தாரோ அப்படி நாங்களும் இந்த முறை கண்டிப்பாக உழைச்சி விருதாச்சலத்தை மிகச்சிறந்த தொகுதியாக கொண்டு வருவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை, நிறைய இருக்குது. இப்போ என்னோடய பிரச்சாரத்தில் நீங்கள் அதெல்லாமே பார்ப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன், வேட்புமனு தாக்கல் முடிச்சிட்டேன். இப்போ செயல் வீரர் கூட்டம் இன்றைக்கி எல்லா விஐபிஸ் முக்கிய நபர்கள் எல்லாம் இன்றைக்கி சந்திக்கிறேங்க. நாளையிலேருந்து என்னுடைய பிரச்சாரம் தொடங்குது. அதில் விருதாச்சலத்திற்கென்று நிறைய புதிய திட்டங்கள், எஸ்பெஷலி விருதாச்சலத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நான் நிச்சயம் பேசுவேன், வலியுறுத்துவேன். வெற்றி பெற்ற பிறகு அந்த திட்டங்களை நிச்சயம் மக்களுக்காக, தொகுதிக்காக கொண்டு வருவேன். நீங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் பிரச்சாரம் நான் 10 நாள் விருதாச்சலத்துக்கு ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், 23 பேர் கூட்டணி கொண்ட மதசார்பற்ற வெற்றி கூட்டணி சென்னையில் தொடங்கி இன்றைக்கி விருதாச்சலம் வந்திருக்கேன். ஏற்கனவே நம்மளுடைய திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல் காங்கிரஸ் கட்சி எல்லா வேட்பாளர்களுக்கும் என்னுடைய பிரச்சாரத்தை ஒவ்வொரு இடமா முடித்து இப்போ விருதாச்சலம் இன்றைக்கி வேட்புமனு கடைசி நாள், அதுக்காக இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே 3 நாள் இருப்பேன். 3 நாள் மறுபடியும் மற்ற வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்வேன். மறுபடியும் அப்படி மாறி மாறி 18, 19, 20, 21 4 நாட்கள் தொடர்ந்து விருதாச்சலத்தில் இருந்து எல்லா மக்களையுமே சந்திப்பேன். நான் எல்லா இடமும் போவேங்க, எல்லா மக்களையும் சந்திப்பேங்க. மேடம், மதசார்ப கூட்டணியுடைய வெற்றி எப்படி இருக்கும் மேடம் தமிழகம் முழுவதும்? மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க. நீங்கள் விருதாச்சலத்தில் நான் தமிழ்நாடு முழுக்க வந்துக்கிட்டு இருக்கேங்க. களத்தில் நாங்கள் இருக்கோம். செல்லும் இடமெல்லாம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்கணும்னு பல வருஷங்களாக நினச்ச ஒரு விஷயம். கேப்டனும் கலைஞரையா இருந்தப்பவே நடக்க வேண்டியது தாமதமாக இப்போ நடந்திருக்கு. கலைஞரையாவும் கேப்டனும் தெய்வமாக இருந்து இந்த கூட்டணியை மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாற்றுவாங்க. இது மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி. இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியை தமிழ்நாடு முழுக்க அனைவரும் வரவேற்கிறார்கள். மகத்தான வெற்றியை இந்த கூட்டணிக்கு மக்கள் தருவார்கள் என்பதை நான் களத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி. மே 4ஆம் தேதி வருகின்ற தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரும். அதுதான் என்னுடைய முதல் கோரிக்கையாக இருக்கும். என்னுடைய பிரச்சாரத்திலும் சரிங்க, வெற்றி பெற்ற பிறகும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடம் நிச்சயமாக இந்த மாவட்டமாக மாற்றணும்னு சொல்லி வலியுறுத்துவேன். நிச்சயம் அண்ணனும் பண்ணி கொடுப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. நல்லதே நினைப்போம், வெற்றி அடைவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.